Hi friends, welcome to my YouTube channel. Seamless Book. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து போட்டிங் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஷிப்பில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பண்ணுறேன். இதுதான் வந்து ATA எமர்ஜென்சி டோயிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்பு மெயின் இன்ஜின் ஃபெயிலியர், ஸோ டோட்டலி ஷிப் வந்து பவர்லெஸ், எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம எமர்ஜென்சி டோயிங் டீம் வந்து நம்ம டோ பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த டைம் நம்ம ஷிப்லேருந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு நம்ம கொடுத்து டோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் காட்ட போகிறாங்க. அதான் இப்போ இது ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கோன் வடிவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ், இது வந்து மிதக்கும், தண்ணியில் விழுந்துச்சுன்னா இது மிதக்கும் ஒன்று. அதே மாதிரி அதோட மெசஞ்சர் லைன் 100 மீட்டர் இருக்கும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் போயிடும் நம்ம ரிலீஸ் பண்ணுறது. அதே மாதிரி நைட் சிக்னலுக்கு நைட் இப்போ டோயிங் பண்ண வருவாங்கன்னா அதுக்காக உள்ள ஒரு லைட்டு. இதை ஆப்ரேட் பண்ணுறது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஜஸ்ட்டு, ஆனால் ஆக்சுவல் ஓப்பனிங் வந்து இதோட இந்த பக்கத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த சைடும் இருக்கும், இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கும். இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே போதும், இங்கே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் போயிடும். தண்ணியில் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டக்கோ இல்லை சப்ளை பஸ்ஸில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் இதை வந்து எடுத்துருவாங்க அவங்க ஷிப்பில். இங்கேருந்து நம்ம இந்த பிரேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், இது இந்த ஒயர் ரோப் வந்து போக ஆரம்பிக்கும். இந்த ஃபேர்லி கூட போக ஆரம்பிக்கும். இன்னும் தெரியுதுங்களா, சிலிண்டர் மாதிரி ஒரு திங்ஸ். இந்த இது வந்து இங்கே வந்து மாட்டிக்கும், இந்த சர்க்கிளோட பின்னாடி மெங்களோட பின்னாடி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரேக்கை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளை வேறு யாராவது டோ பண்ண முடியும், ஆனால் நமக்கு இந்த சிஸ்டம் வச்சு வேறு ஒரு ஆளையும் டோ பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி கிடையாது, ஜஸ்ட் டோ பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலி வந்து சேஃப்டியோடு இதுக்கு மட்டும்தான் 102 டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி வந்து டோயிங் பர்பஸ்க்கு மட்டும், நம்ம இன்னொரு ஆளை டோ பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸ்பெஷலி சொல்ல போகணுன்னா என்னெல்லாம் இருக்கும், இந்த ரோப் மட்டும்தான், ரோப்ஸு, பாயிண்ட் சிக்னல் மட்டும்தான், நைட் சிக்னல். தென் பாயிண்ட்டுக்கு வந்து தண்ணி தண்ணிக்குள்ளே ரோப்பு மூழ்காமல் இருக்கிறதுக்காக அதை போட்டுருப்பாங்க. ஏன்னா பிக்கப் பண்ணும்போது ஜஸ்ட் இங்கே இதில் வந்து புக் பண்ணி எடுத்தால் போதும், அவங்க ரோப் அவங்க கையில் வந்து. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் எப்படி இருக்கும் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஒரு திங்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த அரேஞ்ச்மெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்காக வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.